குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போடுறோம். ஒரு நல்ல கான்செப்டோடு தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நான் நம்புகிறேன். அதே போல் மார்க்கெட்டோட கண்டிஷனும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து மார்க்கெட்டை லேர்ன் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் அச்சீவ் பண்ணவங்க பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாலேஜை நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு லைஃப் ஸ்டோரி ஆஃப் த ட்ரேடர், ஓகேங்களா? ஸோ நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா நம்ம வந்து யாராலும் இன்ஸ்பயர் ஆகியிருப்போம். நம்ம எங்கேயா பார்த்து நமக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது சில பேரோட ஸ்டோரி வந்து நம்மளை வந்து ரொம்பவே பூஸ்டப் பண்ணும். ஸோ நமக்கு வந்து ட்ரேடர்ஸ் கிட்டே நீங்கள் வந்து உங்களுக்கு யாரை பிடிக்கும் நீங்கள் நிறையா பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட்டாக கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வாரன் பஃபெட், சார்லி மங்கர் இவங்கள சொல்லுவாங்க. ஸோ இன்னும் டீப்பாக ட்ரேடர் கிட்டலாம் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் சொல்கிற நேம் வந்து ஜெஸ்ஸி லிவர்மோர். ஜெஸ்ஸி லிவர்மோர் பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம ஜெஸ்ஸி லிவர்மோரோட லைஃப் ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஜெஸ்ஸி லிவர்மோர் 1877 ஒரு புவர் ஃபேமிலியில் பிறக்கிறாரு. இவங்க அப்பா வந்து ஒரு ஃபார்மர். இவர் வந்து மற்ற குழந்தைங்க மாதிரி எல்லாமே கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறார். எல்லாத்துலேயும் ஒரு 3.5 இயர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லாவே எழுதுறாரு, படிக்கிறாரு. ஒரு 5 இயர்ஸில் வந்து நல்ல நியூஸ் பேப்பர் வாசிக்க கற்றுக்கிறாரு. அதுபோல் இவரோட ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இவரோட மேக்ஸ் ரொம்ப இவருக்கு பிடிச்சனால ஒரு 3 இயர்ஸ் சப்ஜெக்டை வந்து ஒரு 1 இயரில் அரித்மெட்டிக் மேக்ஸ் வந்து சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஒரு ஏஜ் ஆஃப் 14 பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வந்து ஸ்டடீஸை விட்டு நிறுத்தி இவரை கூட்டு போய் ஃபார்மிங் பண்ண அழைக்கிறாரு, ஓகேங்களா? ஸ்டடீஸை விட்டு ஸ்டாப் பண்ணிடுறாரு. அந்த நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு வந்து இவரை பற்றி நல்லா தெரியும், இவர்கிட்ட திறமை இருக்குன்றதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவர் வந்து அப்பா கூட ஃபார்மிங் பண்ண முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறனால அப்பாவை நான் சமாளிச்சிருக்கேன், நீ போயிட்டு வா தம்பி அப்படின்ட்டு ஒரு $5 கொடுத்து அவரை வந்து வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க. ஸோ $5 அப்பயே மதிப்பு US$ வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 30 மடங்கு, ஒரு $150 கணக்கு வச்சுக்கலாம். ஸோ அந்த பணத்தை எடுத்துகிட்டு பாஸ்டன்ற ஊருக்கு அவர் திரும்ப வராரு. ஸோ பாஸ்டன்ற ஊருக்கு வந்து தான் அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது அவரோட ஏஜ் பார்த்திங்கன்னா 14. இவரோட ஃபஸ்ட் கரியரே பார்த்திங்கன்னா பெயின் வெப்பர் அப்படின்ற ஒரு ப்ரோக்கரேஜில் வந்து சாக் பாயாக அவர் வேலை செய்கிறாரு. ஸோ சாக் பாய், போர்ட் பாய்ன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கிடையாது, சிஸ்டம் கிடையாது. ஸோ எந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து ஸ்டாக்ஸில் வந்து பை அண்ட் செல் அதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி சாக் பாய், போர்ட் பாய் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து வெளியில் வர டிஸ்பிளே ஆகிற போர்டில் வந்து எழுதுவாங்க, ஓகேங்களா? ஸோ கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக்கு. ஸோ இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா பர் வீக்குக்கு பார்த்திங்கன்னா $5 ஒரு சேலரியில் அவர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா அவர் இந்த எந்தெந்த ப்ரைஸ்லாம் எண்ட் ஆகுதோ அந்த ப்ரைஸோட மூமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு புக்கில் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வந்தார் டெய்லி. ஸோ இது ஒரு பழக்கமாகிட்டு அந்த மூமெண்ட்டை அவர் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதோட லேர்ன் அண்ட் அனலைஸ் பண்ண பிறகு அவரால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, பட் ஆனால் அவரால் பெட்டிங் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த பெட்டிங் எங்கே நடக்கும்னு பார்த்திங்கன்னா பக்கெட் ஷாப்ஸ் அப்படின்ற ஒரு சில இடங்கள் இருக்குது. ஸோ இந்த பக்கெட் ஷாப்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து பை அண்ட் செல் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்து இந்த ப்ரைஸ்லேருந்து மேலே ஏறுமா இல்லை இந்த ப்ரைஸ்லேருந்து கீழே போகுமா அப்படின்னு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பெட்டிங் பண்ணால் அதோட மார்ஜின் வச்சு அவங்க ப்ராஃபிட் தருவாங்க, ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இந்த லஞ்ச் ஹவர்ஸ்லாம் இந்த சாக் பாயோட லஞ்ச் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பக்கெட் ஷாப்ஸ் போயிட்டு அவர் இதில் வந்து கேம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறார், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு $1,000 ப்ராஃபிட் வந்து அவர் வந்து இதில் earn பண்ணுறாரு இந்த பக்கெட் ஷாப்பில். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த சாக் பாயோட வேலையை வந்து விடுறாரு. ஸோ இந்த நேரத்தில் இவருக்கு ஒரு நேம் கிடைக்கிது அந்த டவுனில், த பாய் பிளஞ்சர் அப்படின்ட்டு. அதாவது வந்து ஒரு தீவிரமான ஒரு கேம்பிளர்ன்ற ஒரு அடைமொழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் இவர் அதிகமாக ப்ராஃபிட் எடுக்க சுற்றி உள்ள பக்கெட் ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவரை பேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து பேன் பண்ணனால இவர் மாறு விஷயத்தெல்லாம் போய் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பக்கெட் ஷாப்ஸில் போய் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்பயும் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவரை பேன் பண்ணிடுறாங்க. ஸோ அவர் அட் த ஏஜ் ஆஃப் 20 வயசில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $10,000 வந்து இதில் ஏர்ன் பண்ணிடுறாரு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா பக்கெட் ஷாப்ஸும் வந்து அவர் பேன் பண்ணனால அவரால் இங்கே ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இங்கேருந்து அவர் மூவ் ஆகுறாரு. எங்கே போகிறாருன்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அடுத்து அவரோட டார்கெட். ஸோ நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது வால் ஸ்ட்ரீட் வந்து அவர் போகிறாரு. ஸோ இங்கே போகும்போது அவரோட ஸ்டைல்ஸ் பார்த்திங்கன்னா அக்ரெசிவான ட்ரேடிங் ஸ்டைல்ஸாக இருக்கும். ஸோ இந்த வால் ஸ்ட்ரீட்டோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ வந்து அவர் கையில் ஒரு $10,000 23 இயர்ஸில் வந்து அவர் அங்கே போகிறாரு. ஸோ அவரோட ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க சுற்றி இருக்கிற எல்லாமே ப்ரோக்கர்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு 20,000 ரீச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரீச் பண்ணுறாரு.
பண்ணுறாரு. ஸோ சில பல கண்டிஷன், அதாவது வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜிலேருந்து மீறி சில டெசிஷன்ஸ் எடுக்கிறாரு. அதனால் வந்து 50,000 ஜீரோவுக்கும் போகிறாரு. ஸோ இந்த டைமில் வந்து அந்த லாஸை வந்து அவர் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவர் பழைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது பக்கெட் ஷாப்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஷேர், அதாவது வந்து ஒரு $2,500 கிட்ட அவர் கடன் வாங்கி பக்கெட் ஷாப்ஸ் போயிட்டு அங்கேயும் வந்து ட்ரேட் பண்ணுறாரு. அந்த பக்கெட் ஷாப்ஸில் வந்து அவர் அதிகமாக ப்ராஃபிட் எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுக்கும்போது அங்கே இருக்கிற பக்கெட் ஷாப்ஸ் என்ன செய்கிறாங்க, அவரை பேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் அவர் பேன் பண்ணனால அவர் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாரு. அதாவது வந்து அவர் கீழே சில பேர் நம்பர்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து எந்தெந்த ட்ரேட் வந்து அவங்க வந்து கால் புட் பண்ணணும், அதாவது வந்து எதில் வந்து பெட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வந்து பிளான்ஸ் கொடுத்து அவங்கள போயிட்டு அங்கே பெட் பண்ண வைக்கிறாரு. அந்த ப்ராஃபிட்டை வந்து அவர் கெயின் பண்ணார். அதை வந்து அவர் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இது போல் வந்து அவர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு $100,000 கிட்ட அவர் ஏர்ன் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவரோட முக்கியமான நம்ம பிரேக் த்ரூஸை நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து அவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஜெஸ்ஸி லிவர்மோர்னு சொல்லும் போது ஒரு சில ட்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ட்ரேட்ஸாக இருக்கும். அதில் ஒரு 3 ட்ரேடை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு ட்ரேட் பார்த்திங்கன்னா 1901. அதில் வந்து நார்தன் பசிபிக் ரயில்வேன்ற ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறாரு. ஒரு $10,000 பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ அதோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான ப்ராஃபிட், அதாவது வந்து $500K கிட்ட எடுக்கிறாரு. ஸோ இந்த ப்ராஃபிட்டை பார்த்திங்கன்னா சுற்றி உள்ளவங்களுக்கு வந்து ரொம்பவுமே ரெக்கக்னைஸ் ஆகிறாரு. கிட்டத்தட்ட நம்ம வந்து சொல்லுவாங்க உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேமுக்கு வந்து அவர் தான் வந்து ஒரிஜினலாகவே உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு அவர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர் டேயில் வந்து $1 million வந்து கெயின் பண்ணுற அளவுக்கு ஒரு பொசிஷன் எடுத்தார். அது வந்து 1907. அந்த டே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் டே சொல்லலாம் யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா 1907 அவர் எடுத்த ஒரு ஷார்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $3 million ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட்டே வந்து ரொம்ப டவுன்ஃபால் ஆச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஜேபி மார்கன், அதை வந்து ஒரு ஃபினான்ஷியல் யூஎஸ் பேங்கிங் செக்டரில் ஒரு மிகப்பெரிய புள்ளி ஓகேங்களா. ஸோ அவர் வந்து ஜெஸ்ஸி லிவர்மோர் கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த ஷார்ட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும், இதை வந்து ஷார்ட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து திரும்பவும் கம்பேக் ஆகும், எக்கானமியும் வந்து கொஞ்சம் கம்பேக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் ஜேபி மார்கன் வந்து மிகப்பெரிய புள்ளி ஓகேங்களா, நிறைய பேரோட குருவாக இருந்தார். ஸோ ஜேபி மார்கனே வந்து லிவர்மோர்கிட்ட சொல்லும் போது லிவர்மோரோட குருவும் அவர் தான். ஸோ அதனால் வந்து அவரோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணார். கிட்டத்தட்ட $3 million ப்ராஃபிட் அவர் கெயின் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும், மார்க்கெட்டை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக நிறைய பைபேக்கும் பண்ணார் லிவர்மோர். ஸோ இது பைபேக் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒரு மோரலாக வந்து எல்லா ப்ரோக்கர்ஸ்கிட்டே ஒரு நல்ல பேர் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பேக் ஆச்சு ஓகேங்களா. ஸோ இந்த பணத்தை அவர் என்ன செஞ்சார், லிவர்மோர் நிறைய மேன்ஷன்ஸ், யாக்ட், மிகப்பெரிய லக்ஸுரி லைஃப் வந்து அவர் கொண்டாட ஆரம்பித்தார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ராஜடியும் அவருக்கு நடக்க ஆரம்பிச்சது 1908 வந்து. அதாவது வந்து இவரோட பாலிசி என்னென்னா, இவரோட பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாமல் இவர் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு ஒரு ஸ்டாக் வந்து அவர் ட்ரேட் பண்ணார். அதாவது வந்து டெடின்ற ஒரு காட்டன் ட்ரேடர் என்ன செஞ்சுருக்காரு, ஸோ அந்த டைமில் வந்து காட்டன் வந்து பூம் ஆக போது நீங்கள் வந்து காட்டன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இவரோட பணம் எல்லாத்தையும் வந்து காட்டன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த டெடின்றவர் என்ன செஞ்சுருக்காரு, அவரோட ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்ணி எக்ஸிட் ஆகிருக்காரு. ஸோ அந்த காட்டன் அந்த டைமில் வந்து மிகவும் லாஸில் கொண்டு போனதால கிட்டத்தட்ட 1915 வந்து ஒரு பேங்க்ரப்சி ஆகிறாரு. கிட்டத்தட்ட அவர்கிட்ட எந்த ஃபண்ட்ஸுமே அவரோட பேரில் இல்லை, அந்த அளவுக்கு ஜீரோ பேலன்ஸ் அந்த நிலைமைக்கு போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறேன், இதுக்கப்புறம் ஓவர், ஜெஸ்ஸி லிவர்மோரோட ஸ்ட்ராட்டஜி பிளான், அவரோட கரியரே ஓவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து இவர் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ எப்படின்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி சில பல பெனி ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி பை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பொசிஷன்ஸ் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது திரும்ப பெற்றுட்டு இருக்கார். ஸோ இந்த நேரத்தில் வந்து 1929 வந்து மிகப்பெரிய ஒரு டூம், அதாவது ஒரு கிராஷ்னு சொல்லலாம். அந்த டைமில் வந்து ஷார்ட் பண்ணுறாரு. அந்த ஷார்ட்டில் மட்டுமே ஒரு $100 million வந்து கெயின் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அது வந்து வால் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பிளாக் டியூஸ்டேன்னு சொல்லுவாங்க. அதை தான் அந்த நேரத்தில் இவர் ஷார்ட் பண்ணும்போது இவருக்கு ஒரு சூப்பரான ஒரு நேம் கிடைக்கிது. அந்த நேம் என்னென்னா கிரேட் பேர் ஆஃப் வால் ஸ்ட்ரீட். ஸோ அதாவது வந்து இவர் ஷார்ட் எடுக்கிறதுல வந்து ஒரு பெரிய மன்னன் சொல்கிற அளவுக்கு ஒரு பேர் எடுக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட லெவலே வேறு லெவல் போயிடுது.
1929 இவர் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கு பிறகு ஜெசி லிவர்மோர் தான் வந்து என்ன சொல்கிறது வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் பர்சன்ற ஒரு பட்டத்தை பெறுறாரு. என்ன தான் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருந்தாலும் சில பல ராங் டெசிஷன்ஸ் எடுக்கிறாரு. அதேமாதிரி பர்சனல் லைஃப்லையும் இவருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இவருக்கு வந்து 3 மேரேஜ் ஆனது ஃபஸ்ட் 1 டிவோர்ஸ் ஆகிருக்கு, செகண்ட் டைவர்ஸ் ஆகிருக்கு. அதுவும் செகண்ட் டைவர்ஸ் ஆன மனைவி வந்து அவங்க பையனே சுட்டு சாவடிச்சிருக்காங்க லேட்டர். அதுக்கப்புறம் வந்து 3rd மேரேஜ் பண்ணுறாரு. அதுலேயும் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்டில் அவர் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த பர்சனல் லைஃப்பை இவரோட ட்ரேடிங் லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் ஆக இவரோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற வந்து வெக்ஸை வந்து ட்ரேடிங் லைஃப்பில் வந்து அவருக்கு வந்து ரொம்பவே பாதிக்குது. ஸோ 1934 வந்து ஒரு 3rd டைம் வந்து பேங்க்ரப்சி ஆகிறாரு. சுத்தமாகவே அவர்கிட்ட வந்து எதுவுமே இல்லாத அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு டாப்பில் இருந்த பர்சன் வந்து டவுன்ஃபால் ஆகிறாரு. ஸோ 1937 பார்த்திங்கன்னா ஒரு $800,000 வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் பே பண்ணுறாரு. கிட்டத்தட்ட யூஎஸ் ரெகுலேஷன்ஸ் அந்த டைம் வந்து அதிகமாக ஏற்பட்டனால இவருக்கு வந்து ட்ரேடிங் வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் இவருக்கு வரல. ஸோ 1940 பார்த்திங்கன்னா இவர் வந்து இறந்து போகிறாரு. அதாவது வந்து 1940 வந்து ஒரு ஹோட்டல்ஸில் மேன்ஹாட்டனில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு கன் எடுத்து இவர் சுட்டுட்டு இவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. ஜெசி லிவர்மோர் பார்த்திங்கன்னா தான் லைஃப்பில் வந்து அவரோட லைஃப் வந்து ப்ரைவேட் லைஃப் வந்து என்ன தான் சக்ஸஸ் இல்லைனாலும் அவரோட ட்ரேடிங் லைஃப்பில் அவர் தான் ஒரு சூப்பர் ஸ்டார். அந்த டைமில் அக்ரெசிவான ட்ரேடர், அதாவது மார்ஜின் ட்ரேடர்னால் ஜெசி லிவர்மோர் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு அப்படி ஒரு பிளான்ஸ் வச்சுருந்தார். அதேமாதிரி அவர் மற்றவங்களால் ஒரு வாட்டி அந்த காட்டன் ட்ரேடரால் அவரோட பிரின்சிபல் இருந்து வெளியே வந்து இன்னொருத்தவங்களோட பேச்சுகளை கேட்டு அவர் இழந்திருக்காரு. அதிலிருந்து பாடம் கற்றுருக்காரு. ஸோ அதுக்குள்ளே இவர்கிட்ட இன்னும் ஃபாலோ பண்ணணுன்னா பேஷன்ஸ், அதாவது வந்து சில பல ட்ரேட்ஸில் பார்த்திங்கன்னா இயர் கணக்கிலும் வெயிட் பண்ணியிருக்காரு, டே ட்ரேடராகவும் இருந்திருக்காரு. ஸோ அவர் எப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அவர் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காரு. இவரோட நிக்நேம்ஸ் த பாய் பிளஞ்சர், அதே போல் வந்து த பியர் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் சொல்லலாம். அதே மாதிரி உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டும் இவரை தான் சொல்லுவாங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக நீங்கள் புக்கில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரெமினிசன்ஸ் ஆஃப் எ ஸ்டாக் ஆப்ரேட்டர் அப்படின்ற புக்கில் வந்து இவரோட லைஃப் ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. 1917 வந்து இவர் வந்து ஒரு ஆத்தருக்கு வந்து இவர் வந்து டைரெக்டாகவே இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அதை தான் அந்த புக்கில் எழுதியிருக்காங்க. ஸோ நான் என்ன படிச்சிருக்கேன், நான் என்ன சொல்ல வந்தாலும் நான் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பல ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் யாராச்சும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவரை பற்றி தெரிஞ்சிருந்தால் நான் வீடியோ பண்ணுறேன், தெரியலன்னா கண்டிப்பாக வந்து நிறையா கலெக்ட் பண்ணி அதுக்கான வீடியோவை நான் வந்து மேக் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.